வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன் ஸ்டெப்பில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டூ ஸ்டெப்பு வச்சு பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒன் ஸ்டெப் வீடியோ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ்ல டூ ஸ்டெப்ஸு. அது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக பிக் த காம்போனன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். அந்த எமோக்கு ஆகக்கூடிய காம்போனண்ட்டை வந்து பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வந்து மேனுஃபேக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ அப்ஸும் வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம், அது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது ஓடல அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேனுஃபேக்சரிங் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இதில் இன்வென்ட்ரி போய்க்கலாம். இன்வென்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் செட்டிங்ஸில் செட் வேர் ஹவுஸ் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு தென் இங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட் ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அண்ட் டூ ஸ்டெப் அண்ட் த்ரீ ஸ்டெப். இப்போ நம்ம பார்க்க போகிறது டூ ஸ்டெப்ஸு. ஸோ டூ ஸ்டெப்ஸில் வந்து நான் எனபிள் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் எனபிள் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு வந்து எதை வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீல் ஸ்டூல் அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் வந்து 13 குவான்டிட்டி ஆன் ஹேண்டில் இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். நியூவாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து ஸ்டீல் ஸ்டூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம நியூவாக கொடுத்துருக்கோம். இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இந்த ஆர்டரை. ஸோ கன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது என்னென்னா மெட்டீரியல் வந்து பிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வேர் ஹவுஸ் பிக் 002 பிக் த காம்போனன்ட். சோர்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ஸ்டாக்ல இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் லொக்கேஷனுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் ஆகும். ஸோ நம்ம இங்கே வந்து செக் அவைலபிலிட்டி கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா குவான்டிட்டி வந்து நம்ம 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ற கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே நம்ம வேலிடேட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து காம்போனண்ட்டை வந்து ஸ்டாக்ல இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவைலபிள் வந்து காமிக்குதா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பிளான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பிளான் பண்ணி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் டு ஆல் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓவர் வியூஸ், இது வந்து என்னென்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்ற வேர் ஹவுஸ் வந்து பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டீல் டூல்குள்ளே போய்க்கிறேன் ப்ராடக்ட்குள்ளே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன் ஹேண்டில் 14 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஸ்டெப்ஸில் வந்து பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.